வெல்கம் பேக் டு வைபர்ஸ் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1500 மீட்டர் கடலுக்கு அடியில் வாழக்கூடிய ஓர்ஃபிஷ் வந்து கடலுக்கு மேலே வந்து ஒரு கடற்கரையில் வந்து இறந்து போகுது. இந்த விஷயத்த வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்னு உலகத்துல இருந்து பல ஜனங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓர்ஃபிஷ் வந்து கடற்கரையில் வந்து இறந்து போச்சுன்னா ஜாப்பனீஸ் மெத்தாலஜி படி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பேரழிவு ஏற்படுதுன்னு நம்பப்படுதுங்க. அது எதுக்காக 1500 மீட்டருக்கு கீழே வாழ்ற ஒரு ஓர்ஃபிஷ் வந்து கடலுக்கு கரையில வந்து சாவ போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஓர்ஃபிஷ் வந்து கடலுக்கு அடியிலிருந்து மேல வந்து கடற்கரையில இறந்து போனதுனாலதான் அந்த இட்டாலியில வந்து பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னு நிறைய பேரால பேசப்படுதுங்க. அதே மாதிரி இப்ப திருப்பி கடலுக்கு அடியில இருந்து அந்த மீன் வந்து கடல் கரையில வந்து இறந்து போற காரணத்தினால திருப்பியும் இன்னும் ஒரு பெரிய பேரழிவு வரப்போகுதுன்னு ஜாப்பனீஸால நம்பப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவதா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, சீ டெவில். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபிஷ் வந்து 1000 மீட்டருக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபிஷ் தான் மேல வந்து இறந்து போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடலுக்கு அடியில 3000 மீட்டருக்கு கீழே இருக்கிற ஒரு சீ டெவில் ஃபிஷ், அதான் மண்டியில கூட லைட் வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த ஃபிஷ் வந்து மேல வரவே வராதாங்க கடலுக்கு மேல. இந்த ஃபிஷ் வந்து கடலுக்கு மேல வந்து கடற்கரையில இறந்து போகுது அப்படின்றத பார்த்த ஃபிஷர்மேன் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி மீட்கள் வந்து மேல வந்து இறந்து போகாது. இப்போ வந்து இது மேல வர்றதுனால நிறைய பேரழிவு வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத அவங்க வந்து யூகிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஓர்ஃபிஷ் இல்ல, சீ டெவில் இல்ல, கடலுக்கு அடியில நிறைய ஷார்க் ஃபிஷ் வந்து இறந்து போயிருக்குங்க. இதே மாதிரி நிறைய லட்சக்கணக்கான, கிட்டத்தட்ட 3 லட்சக்கணக்கான டார்டாய்ஸ், அதாவது ஆமை வந்து கடற்கரையில வந்து பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கிற வீடியோ வந்து நம்ம இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம இயற்கையோட பேரழிவுக்காக ஒரு காரணமா இருக்குமா? இல்லைன்னா 1000 அடிக்கு கீழே வாழ்ற ஒரு ஓர்ஃபிஷ் வந்து எதுக்கு கடற்கரையில வந்து சாகணும்? அதே மாதிரி 3000 மீட்டருக்கு கீழே இருக்கிற அந்த சீ டெவில் அப்படின்ற ஒரு ஃபிஷ் வந்து கடலுக்கு மேல வரணும்ன்ற ஒரு அவசியமே இல்லையே. எதுக்கு அந்த மாதிரி வரணும்? இதே மாதிரிதான் கேரளால ஒரு வீடியோ நம்ம வைரலா பார்த்துருப்போம். கடற்கரையில அவ்வளவு மீன் கூட்டம், அது வந்து அப்படியே சர்வ சாதாரணமா துள்ளிக்கிட்டு இருக்கு கடல் கரையில வந்து. பொதுவா இந்த ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவங்க தான் கடலுக்கு போய் அவ்வளோ மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. சாதாரணமா இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையே தூக்கி வாரி போடுற மாதிரி தான் இருக்கு இந்த சம்பவம். இது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அண்டார்டிகால கிட்டத்தட்ட 3 கோடி லட்சம் வெயிட் இருக்கிற ஒரு பனிப்பாறை வந்து நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து நகர்ந்து போய் வேற ஒரு நாட்டுல வேற ஒரு பொசிஷன்ல இடிச்சு நிக்க வேண்டிய இந்த பனிப்பாறை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதே இடத்துல நின்னுடுச்சு. அது வந்து திருப்பியும் இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கான். இது போய் ஒரு இடத்துல இடிச்சுச்சுனாலோ இல்ல இது வந்து உருகுச்சுனாலோ கிட்டத்தட்ட பாதி நாடு வந்து தண்ணியில முழுகி போயிடுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரிதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வாழ்றப்ப நிறைய நாடுகள் வந்து தண்ணி கடியில முழுகி போயிருக்கு. இந்த இயற்கை பேரழிவுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, ஜனங்க நம்ம தான். இந்த இயற்கை வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கிற காரணமும் நம்ம தான். ஏன்னா இந்த இயற்கையை நம்ம அந்த அளவுக்கு பாடாப்படுத்தி எடுக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஆவுனா மரத்தை வெட்டுறோம், பொல்யூஷன், எங்க பார்த்தாலும் பொல்யூஷன், அடி தடி வெட்டு குத்து, குளோபல் வார்மிங், உலகம் இந்த பூமி வந்து அவ்வளோ ஹீட் ஆகுது, மழை இல்லை, அவ்வளோ வெயில் அடிக்குது, ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுது, இந்த மாதிரி பல விஷயங்கள். எதுக்குடா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தாங்க, நம்ம ஜனங்க தான். நம்ம என்ன பண்றோம்? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறோம், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் கட்டுறோம், அதுல நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து உருவாக்கி விடுறோம். இது வந்து அப்படியே ஓசோன் லேயருக்கு போய் ஓட்டை ஆகி இதனாலதான் நம்மளுக்கு இப்ப இவ்வளவு வெயில் அடிக்குது. ஓகேவா? இப்போ ஒரு ஆறு போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆறுல வந்து கெமிக்கல் தண்ணியை மிக்ஸ் பண்ணி விடுறோம். அது வந்து அதனால மீன்கள் வந்து சாகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ இயற்கை வந்து நம்மளுக்கு சரியான பதிலடி கொடுக்க காத்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஜாப்பனீஸ் மெத்தாலஜி படி பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து அழியும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைச்சாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர், பாய்.